புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்கலாம். எழில், வணக்கம். போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். எழில். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு ஆரம்ப தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இதனிடையே இப்பள்ளியில் குறைந்த அளவிலான மாணவர்கள் படிப்பதன் காரணமாக இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அருகில் உள்ள ஓடைவெளி பள்ளியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கையை கல்வித்துறையானது எடுத்து வந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் கல்வித்துறை சார்பில் இந்த பள்ளியின் முகப்பில் நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டது. அதாவது இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களை மாற்று பள்ளியில் திங்கட்கிழமை முதல் சேர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்பள்ளியை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சின்ன வீராம்பட்டினம் நுழைவாயிலில் சாலையில் டென்ட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் பள்ளியை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசுக்கு எதிர்ப்பாக கண்டன கோஷங்களையும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் மேலாக தங்களது போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு கல்வித்துறை உயர் அதிகாரி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் அந்த தற்பொழுது இயங்கப்பட்ட பள்ளியானது அதாவது கட்டிடம் உறுதித்தன்மை இழந்ததன் காரணமாக தற்காலிகமாக அருகில் உள்ள ஒரு தனியார் இடத்தில் நடத்தப்படும் என்றும், மேலும் 6 மாதத்திற்குள்ளாக தற்பொழுது உள்ள இந்த பள்ளியை இடித்து மீண்டும் அதே இடத்தில் பள்ளியை இயக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் இருந்து கலைந்து சென்றனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பள்ளியை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையில் டென்ட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.